ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் டிலைட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா பாப்பட். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: மசாலா பாப்பட் 4லேருந்து 5, ஒரு கேரட், அரை மூடி தேங்காய், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொத்தமல்லி சிறிதளவு, மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன், உப்பு சுவைக்கேற்ப. செய்முறை: முதல்ல நம்ம அப்பளத்தெல்லாம் எண்ணெய் சேர்த்து பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நடுவில் பெப்பரெல்லாம் போட்டிருக்க அப்பளம் தான் நல்லாயிருக்கும், நார்மல் அப்பளம் நல்லா இருக்காது. அடுத்ததாக நம்ம அப்பளத்து மேலே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். இதுக்கு ஒரு துருவிய கேரட், ஒரு பொடியாக நறுக்கின வெங்காயம், அரை மூடி துருவின தேங்காய், ஒரு பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரை டீஸ்பூன் மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து இதெல்லாம் நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே ஈக்குவலாக மிக்ஸ் ஆனால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பொடியாக நறுக்குனா கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அப்பளத்துக்கு மேலே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம பிளேட் பண்ணிட வேண்டியது தான். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச அப்பளத்தை எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை அப்பளத்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஈவனாக. அவ்வளோதான், நம்ம மசாலா பாப்பட் ரெடி ஆகிடுச்சு. இதை வெஜிடபிள்ஸோடு சேர்த்து அப்பளத்தோடு சேர்த்து உடச்சி சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருக்கும். இது ஒரு பெஸ்ட் ஈவினிங் ஸ்நாக். ரொம்பவே குவிக்காக செஞ்சிடலாம், அதோட ஹெல்த்தியும் கூட. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி உங்களுக்கு ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Until then, stay tuned. See you in the next recipe. Bye bye.